திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை கேட்டு நல்ல சொற்களை பேசி நீங்கள் நல்லதை செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே 53வது பதிகம், அதாவது திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்களே, ராசேந்திர பட்டணம் என்று வழங்குகின்ற திரு எருக்கத்தம்புலியூர் நின்று எழுந்தருளிய ஞானசம்பந்த பிள்ளையார் திருமுதுகுன்றத்தை அடைந்தார்கள். திருமுதுகுன்றத்தில் எழுந்தருளியிருக்கின்ற நாட்களிலே ஒரு நாள் தேவராயும் அசுரராயும் என்னும் இந்த திருப்பதிகத்தை அருளி செய்தார்கள். சேக்கிழார் பெருமான் வீழ்ந்த காதலால் பன்முறை விளம்பியே என்று குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம். 53வது பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே முன்னிலைப்படுத்துதல் வேண்டும். முதல்ல வாரி மாகம் வைகு திங்கள் வாழ் அறவும் சூடி நாரி பாகம் நயந்து பூமேல் நான்முகன் தன் தலையில் சீரிதாக பலிகொள் செல்வன் செற்றலும் தோன்றியதோர் மூரிநாகத்து உரிவை போர்த்தான் மேயது முதுகுன்றே என்று பாடுகிறார். கங்கையானது வானகத்தே வைகும் திங்கள் ஒளி பொருந்திய பாம்பு ஆகியவற்றை முடிமிசை கொண்டு கங்கை, திங்கள், பாம்பு மூன்றையும் முடிமிசை சூடி உமையம்மையை ஒரு பாகமாக விரும்பி ஏற்று உமாதேவி ஒரு பக்கம், தாமரை மலரிலே உறையும் பிரம்மனது தலைகளிலே ஒன்றை கொய்து அத்தலையோட்டிலே பலி ஏற்கச் செல்பவனும், அந்த தலையோட்டிலே பலி எடுக்க வீடுதோறும் சென்று பலி ஏற்கிற, அப்படி தன்னை சினந்து வந்த வலிய யானையை கொன்று போர்த்தி கொள்வதற்காக யானை தோலை போர்த்தி கொண்டார். அப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளியுள்ள தலம் திருமுதுகுன்றம். தலைமுடியிலே என்னென்ன சூடியிருக்கிறார்? கங்கையை சூடியிருக்கிறார், மதியை சூடியிருக்கிறார், அரவத்தை சூடியிருக்கிறார், உமையொரு பாகனாக இருக்கிறார், பலியேற்று உண்ணுகின்றார். அப்படிப்பட்ட பரமன் விரும்பக்கூடிய இடம் திருமுதுகுன்றம். வாரி மாகம், வாரின்னாக்கா கங்கை,
மாகம்னா ஆகாயம், மாகம் ஆகாயம். வாழ் என்பது ஒளி, நாரி என்பது இங்கே பெண்ணு, உமாதேவியை குறிக்கக்கூடியது. செற்றலும் கோபித்தல். மூரி நாயகம்னா வலிமையாக வருகின்ற இந்த யானை. இந்த யானையை எதிர்த்து போரிட்டு அதன் தோலை போர்த்தி கொண்டார் பெருமான். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். வாகமாவா வாரி மாகமோ வைகை திங்கள் வாரி மாகம் வைகு திங்கள் வளரவும் சூடி நாரி பாகம் நாரி பாகம் நயந்து பூமேல் நாரி பாகம் நயந்து பூமேல் நான் முகந்தன் தலையில் சீரிதாக பலிகொள் செல்வன் செற்றலும் தோன்றியதோ மூரி நாகத்து உரிவை கோர்த்தான் மூரி நாகத்து உரிவை கோர்த்தான் மேயது முதுகுன்றவே. மூரி நாகம் என்பது இங்கே யானையை குறிக்கின்ற சொல். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் விருத்தாச்சலம் என்று வழங்கப்படுகின்ற திருமுதுகுன்றத்தை அடைந்து அங்குள்ள பெருமானை போற்றி மலர் மாலை சாத்திலும் வாடும் என்று சொல்லி பாமாலை சூடி பரமனுக்கு அருளி அவரிடமிருந்து அருளை பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய.